இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Daily, daily. Taste daily. Taste the daily. துணிந்து இறங்கிட்டாருன்னா சினிஃபீல்டு விட்டு போட்டு வந்துட்டாருன்னா மேலே வந்துடுறாரு. ஸோ சம்ஹவ் அவர் வந்துட்டார். இன்னைக்கு ஒரு பேட் டைம் இருக்கார். விஜய் இந்த பேட் டைமை டிசம்பரில் கிராஸ் பண்ணிடுவார். ஜனவரி 31 முன்னால் அப்போ அந்த இன்டர்வியூ நான் போல்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஜனவரி 31 நீங்கள் என்னை கூப்பிடுங்க. அதற்கு முன்னால் இவர் தான் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் உறுதியாக. இப்போ எம்ஜிஆர் இருக்கார், நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அ பர்ஃபார்மர். ஆனால் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை கூட வச்சுக்கிட்டார். அதே மாதிரி இவரே அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிக்கிறார். விஜய் இப்போ எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் கூட வச்சிருக்காரா சார்? பிரஸ் மீட் பத்தி சொன்னீங்களே, சரி, அது ஜாதகத்தில் இருக்கா? இல்ல அதே தான் ஜாதகத்தில் இருக்கு. எப்படின்னா பிரஸ் மீட் பண்றது ஜாதகத்தில் இருக்கு. ஆமா, எப்படி தங்கலாம் சார், ரெண்டாம் வீடு நம்முடைய முகம். ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் வீடுனா நம்ம முகம் பேச்சுற தன்மை. இவருடைய 2 சூரிய வந்துங்க 12 மறைஞ்சு குருவால் பார்க்கப்படுறான். ஆதித்ய குரு யோகம் அப்படின்னா அரசாங்கத்திலேயோ தன் துறையிலேயோ நம்பர் 1 வருவார்னு அதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாங்க, ஒரு மணி நேரம் பேசுற விஷயத்தை அவரால் 5 நிமிஷத்தில் பேச முடியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் அஸ்ட்ராலஜர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் இணைந்திருக்காங்க. சாரை பற்றி சொல்லணும்னா, சார் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் விஐபிஸ்க்கெலாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருக்கார், அஸ்ட்ராலஜராகவும் செயல்பட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ், கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓஸ் அக்ராஸ் த வேர்ல்டு, இது வந்து யூஎஸ் நாசாவோட சயின்டிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான டாப் மோஸ்ட் விஐபிஸ் சார் வந்து பர்சனல் அஸ்ட்ராலஜராக இருந்திருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, ஸோ அவங்களுக்கும் நீண்ட காலம் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஒரு பர்சனல் அஸ்ட்ராலஜராக செயல்பட்டுருக்காரு. ஸோ சார் நம்மளுக்காக டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நான் நிறைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கோம். அதை தாண்டி பொலிட்டீஷியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எடுக்கிறது இதுதான் முதல் முறை. தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை கொட்டி நிறையா நிகழ்வுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கரூருடைய அந்த கூட்ட நெரிசலில், தாவேக்காவுடைய கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிக பரபரப்பான வழக்காக ஆல் ஓவர் இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அந்த வழக்கை வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கு. சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நிறையா பொலிட்டிஷியன்ஸுக்கு வந்து ஒரு பர்சனல் அஸ்ட்ராலஜர் இருக்கீங்க. நான் முதல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி கேட்க விரும்புகிறேன் சார். ஸோ சொல்லுங்கள், அவருக்கு நாள் எப்படி இருக்குது, வருங்காலம் எப்படி இருக்குது? சார் ஆக்சுவலி விஜய் சார் ஜாதகத்தை வந்து நான் 2016 க்ளோஸாக கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஜெயலலிதா இறந்தபோது டிசம்பர் 5 or 6 அவங்க இறக்குறாங்க. அதன் பிறகு அடுத்த ஒரு மிகப்பெரிய சக்தி யார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் இந்த சைடில் டிஎம்கே ஆல்மோஸ்ட் பவர் தான் எப்பொழுதுமே. அது ஒரு பரம்பரையாக இருக்கிற ஒரு அமைப்பு. அவங்க அடுத்தடுத்த தலைமுறை இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. ஏடிஎம்கே எந்த மாதிரி மேலே வரும்னு அப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனது மேபி அந்த February or March. அதற்கு முன்னாலேயே நான் கோத்ரூ பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய ஐடியா என்னன்னாங்க, இப்போ நான் மென்டரிங் பீப்புள், நான் யாரை வேணாலும் தன்னம்பிக்கை கொடுத்து ஜெயிக்க வச்சுருவேன். இப்போ அந்த மாதிரி அதுக்கு வந்து ஜோசியத்தை பயன்படுத்திக்குவேன், தியானத்தை பயன்படுத்திக்குவேன், மனசை பற்றி பேசுவோம், மூளை பற்றி பேசுவோம். உதாரணத்துக்கு உங்கள் மூளைக்கும் உங்கள் ஒய்ஃபுடைய மூளைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. பெருமூளைக்கு சிறுமூளைக்கு நடுவில் உங்கள்கிட்ட ஒரு குட்டி திசு இருக்கும். அது ஆழ்மனதுக்கு போனதை கூட இப்போ திருப்பி எட்டு வந்துடும். பெண்களுக்கு ஆழ்மனதுக்கு போனால் திருப்பி எட்டுறதுக்கு அந்த குட்டி மூளையே இல்லை. ஸோ பெண்கள் பார்த்தினாங்க, அதில் தான் பெண் புத்திம்பாங்க. அது அப்படி இல்லை, ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுப்பாங்க. இந்த மாதிரி மன ரீதியான விஷயத்தெல்லாம் நான் அணுகுவேன். ஆக்சுவலாக எங்கிட்ட யாராவது ஜாதகம் கேட்டாங்கன்னா அதை கரெக்டாக கைடு பண்ணி கொண்டு வந்திருப்பேன். அப்போ ஜெயலலிதா கூட நான் பழகியிருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி லீடர். யாராவது அவங்க பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அவங்க பணத்தையே கையில் தர மாட்டாங்க. ஜெனின் பர்சனாலிட்டி, கிரேட் உமன். வெளியில் என்னமோ சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்த வரைக்கும் ஒரு கிரேட் உமன். அவங்க மிஸ் ஆகிற பொழுது ஏற்படுற வேக்கம் எப்படி ஃபில்லப் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்குற பொழுதுங்க, அஜித் சார் அவர் வந்து லக்கி, கமல் சார் லக்கி, ரஜினி சார் லக்கி, அப்புறம் விஜய் சார். இதில் எப்படி நீங்கள் சினிமா ஸ்டாரை போய் பார்க்குறீங்க, ஒரு பல் டாக்டர் பார்க்கலாம், ஒரு வக்கீலை பார்க்கலான்னா, இந்த சுக்கரனும் சனியும் வலுத்தவங்களாம் ஃபேமஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது இப்போ சினிமா துறையில் சுக்கரன் சனி வலுத்தவங்களாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. இந்த சனி தான் காமன் பீப்புள் ஓட்டு போட்டு தான் இந்த அரசாட்சி வருது. அப்போ சினிமா நடிகரில் யாராச்சும் ஒரு ஜாதகத்தில் சனியும் சுக்கரனும் வலுத்தா அவங்க நினச்சாங்கன்னா அரசியல்வாதியாக கன்வெர்ட் ஆகிடலாம். கன்வெர்ட் ஆனால் கிட்டத்தட்ட இங்கே நம்பர் 1 இருக்கிறவங்க அரசியல் துறையும் நம்பர் 1 வர முடியும். நீங்கள் விஜயகாந்த் சார் வந்து நம்பர் 1 கிடையாது. அன்னைக்கு நம்பர் 1 ரஜினிகாந்த் சார் தான். நம்பர் 2 அன்னைக்கு கமல்ஹாசன். ஈக்குவலி அன்னைக்கு விஜய் அஜித் மேலே வந்துட்டு இருக்காங்க, விஜயகாந்த் சார் மேலே வர்றார். 2010 பொழுது அஜித்தெல்லாம் நல்லா வந்துட்டார், விஜயெல்லாம் நல்லா வந்துட்டார். ஹீ இஸ் நாட் நம்பர் 1 சினிமா பர்சனாலிட்டி டு பிகம் அ பொலிட்டிஷியன்ஸில். ஆனால் இப்போ நீங்கள் விஜய் சார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம்
ஆக்சுவலி அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஜாதகங்க. ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் அவ்வளோ வலுத்திருக்கு. அவருக்கு சுக்கிர திசையே நடக்குது. அப்போ நான் என்ன கஸ் பண்ணேன்னா, டெஃபினட்டாக இந்த மனிதர் ஒரு பெரிய தாக்கத்தை அடுத்த ஒரு 40-50 வருடத்துக்கு தரக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்கு. இது நீங்க எப்போ சார் கெஸ் பண்ணி? இது வந்து நான் 2017 ஜனவரியில். ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, அடுத்தது யாரு அப்படிங்கிற பொழுது இவர் ஜாதகம் நல்லா இருக்குது, இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கேன். ஈவன் டிஎம்கே கூட நிறைய பேர் பேசியிருக்கேன். யாருமே அதை ஏற்றுக்கலை. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் விஜய் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக மேலே வரப்போகிற ஒரு பெரும் தலைவர். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்போ அந்த கட்சி பேருங்க தமிழக வெற்றி கழகம் 64 நம்பர் பேருங்க. இப்போ நியூ டெல்லினா 34, வெறும் டெல்லினா 18 வார் பூமி, ஸ்ரீலங்கானா 18 வார் பூமி, காஷ்மீர்னா 18 வார் பூமி. ஈவன் நியூமராலஜிக்கலாக கூட கேட்டிங்கன்னா கூட அந்த பெயர் மிக சரியாக கணித்து வைக்கப்பட்டுச்சு. தமிழக வெற்றி கழகங்கிற பெயரை அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. விஜய்ங்கிற பேர் 10 1 நம்பர் பேர், இது இன்னொரு 1 நம்பர் பேர். நியூமராலஜி பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரி. இது மட்டும் இல்லாமல் சரி இதெல்லாம் நம்பலை. நாத்திகம்னா எங்கள் அப்பா நாத்திகருங்க, நான் நாத்திகன், ஈரோட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். நாத்திகத்தை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு 50 மணி நேரம் என்னால் பேச முடியும். இப்போ நீங்கள் கடவுள் இருக்குன்னு பேச சொன்னீங்கன்னா நான் ஒரு 40 மணி நேரம் பேசுவேங்க. கடவுள் இல்லைன்னு பேச சொன்னீங்கன்னா நான் 50 மணி நேரம் பேசுவேன். அது ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இதில் விஜய் எப்படி நீங்கள் வரான்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆன ஒரு யோக ஜாதகம். துணிந்து இறங்கிட்டாருன்னா, சினி ஃபீல்டை விட்டு போட்டு வந்துட்டாருன்னா மேலே வந்துடுறார். ஸோ சம்ஹவ் அவர் வந்துட்டார். இன்றைக்கி ஒரு பேட் டைமில் இருக்கார் விஜய். இந்த பேட் டைமை டிசம்பரில் கிராஸ் பண்ணிடுவார். ஜனவரி 31 முன்னால், இப்போ நான் இந்த இன்டர்வியூ நான் போல்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், ஜனவரி 31 நீங்கள் என்னை கூப்பிடுங்க. அதற்கு முன்னால் இவர் தான் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் உறுதியாயிரும். அது ஷார்ட் டைமில் எப்படி சார் நெக்ஸ்ட் சீஃப் மாறிடும். அளவுக்கு நீங்கள் மக்களுடைய மென்டாலிட்டி மாறிடும். எப்படி மாறுன்னா, நீங்கள் ஒரு சைக்காலஜி புக் வாங்கி படிச்சுப்பார். ஹிட்லரை ஏன் ஜெயிக்க முடியல தெரியுங்களாங்க? நிறைய பேர் ஹிட்லர் நினச்சிட்டு இருக்கிறான். ஹிட்லரால் வதையப்படுறான். லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்படுறாங்க. சம்ஹவ் எல்லா பக்கம் பரவுது. ஹிட்லர் உலகத்தையே அழிச்சிருவாருன்னு பயப்படுறாங்க. அந்த பயம் அவர் எந்நேரம் நினைக்க வைக்குது. பல பேர் நினைக்கிற ஆட்களுக்கு நம்முடைய மனசக்தி அங்கே போயிடும். இப்போ எந்நேரம் பிரபு ஒரு 10 பேர் பிரபு நினைக்கிறாங்களா, அந்த 10 பேர் எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிரும். இன்றைக்கி இந்த இன்சிடென்ட்னால ஒரு 500 கோடி பேர் நீங்கள் வந்து விஜய் சார் நினச்சிருப்பாங்க. அது எப்படி நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார்? அதுதான் அதுக்கு வரேன். இப்போ ஹிட்லரை அப்படி நினச்சதுனால கடைசி வரைக்கும் ஜெயிச்சிடல. கடைசியில் ஒரு ஸ்டாலின்ட்டையும் வின்ஸ்டன் சர்ச்சில்ட்டையும் சிக்கி செகண்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யாவும் யூகேவும் ஜெயிச்சிருச்சு. ஆனால் இங்கே எப்படின்னா, இதுக்கு யார் காரணம்னு இன்றைக்கி ஜுடிஷியல் ஒரு என்கொயரி போட்டிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அது யார் பண்ணியிருந்தாலும் சரிங்க. இந்த ஆத்மாக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 3ஆவது நாளில் வந்து அவங்கள அடக்கம் பண்ணிவிட்டு கூரையில் சாப்பாடு போட்டு எல்லாத்துக்கும் ஒரு விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எல்லோரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போயிடுவோம். மறுபடி 16ஆம் நாள் ஒரு முறை வந்து நம்ம எல்லோரும் கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இறந்து போனவங்க நினச்சி நம்ம பண்ணிவிட்டு மறுபடியும் 1 இயர் கழித்து அதெல்லாம் நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த 41 பேர் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது செத்து போயிடும்னு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ எங்கேயோ கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கன்னா அவன் வந்து ரிஸ்க் எடுக்கிறான். சாராயத்தை குடிச்சிட்டு அவன் பஸ்ஸில் போய் விழுந்து சாகலாம், பைக்கில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடென்ட் சாகலாம். ஆனால் இங்கே வந்த 41 பேரும் திரும்பி வீட்டுக்கு போகிற எண்ணத்தில் வந்திருப்பாங்க தன்னுடைய ஹீரோ பார்க்குறக்காக. அந்த 41 ஆத்மாவும் விடாது. இந்த ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி அங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த எனர்ஜி ஒரு தீனியை வாங்கியே தீரும். இந்த எனர்ஜி யார் தவறு செய்தாங்களோ அவங்க ஒரு சைடு தண்டிக்கப்பட்டுருவாங்க. இந்த விஜய் சார் ஜாதகத்துக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவருக்கு சுகஸ்தர யார் தவறு செய்தாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்பட்டுடுவார்கள்னு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து தவறுங்கிறது வந்து இது ஒரு விபத்து. இதுக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது இதில் காரணமாக சொல்கிறது விஜய் அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அதே போல் இங்கே காவல்துறைக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இது 2 பேருமே அவங்க செயல்பாடு வந்து விலகி இருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து விபத்தே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு சாரான் மட்டும் இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நம்ம கை காட்ட முடியாது. சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, இந்த தரப்பில் என்ன பண்ணாங்க, இந்த தரப்பில் என்ன பண்ணாங்கன்ற விஷயங்கள் தான் வெளியே வரப்போகுது. அதை தாண்டி இந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் அங்கிருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு ஒரு காரணமும் இப்போ சொல்லியிருக்காங்க. காவல்துறை சொன்னாங்க நான் போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் ஒரு வீடியோ வருது. இது வரைக்கும் ஒரு நீண்ட மௌனம். ஏன்னா இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த வீடியோக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு மௌனமாக தான் இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா நம்ம கூட்டத்துல அது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்டரி. நம்ம கூட்டத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஆனா நம்ம அதுக்கு உடனடியா ரியாக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் வாயை திறந்து பேசணும். இந்த பிரஸ் மீட் குறிப்பா வந்து பிரஸ்ஸை சந்திக்கணும். இந்த கெப்பாசிட்டிலாம் எல்லா அரசியல் தலைவருக்கும் ஒரு பேசிக் இதா இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம விஜய் அவர்கள் அவர் ஜாதக ஸ்ட்ராங்கா இருக்கு, அவருக்கு சனியும் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்காங்க, அதனால அவர் வந்து சிஎம் ஆயிடுவார்னு சொல்றது ஒரு அபத்தமா தெரியல. 2 விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த பிரஸ் மீட்டுக்கு 2வது சொல்றேன். இப்போ
சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அதை மானிட்டர் பண்ண போகிறது ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஒரு 3 பேர் அந்த பேனல். இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லட்டும் யார் தப்பு பண்ணாங்க என்ன ஏதுன்ட்டு. இவர் பப்ளிக்கை ரீச் பண்ணுறது பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறது இப்போ அந்த 41 குடும்பத்தை இவர் அண்டர்டேக் பண்ணிட்டார். இப்போ அந்த 41 குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ இப்போ உதாரணத்துக்கு அடுத்த நாளே வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு இவர் போயிட்டு கண்டுக்காம இருந்தார்னா அதற்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இது என்னுடைய குடும்பத்தினுடைய மரணம், இனிமேல் அது என்னுடைய குடும்பம், அப்படியே அந்த 14 பீப்புள் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் இனிமேல் இன்னொரு பிளான் பண்ணுறோம். அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னா நாங்கள் வந்து ஸ்டேஜ் மீட்டிங்காக போய்க்க போகிறோமா, இந்த மாதிரி இனிமேல் ரேலியை போகாமட்டு போகிறோமாங்கிற டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா வீட்டு விட்டு வெளியே வந்தாலே அந்த இடத்துல 10,000 பேர் வந்து நிற்கிற தயாராக இருக்கான். இப்போ விஜய் சார் இப்போ சாயங்காலம் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுங்க, ஒரு செக்யூரிட்டி இல்லாமலோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளியே வந்தால் என்ன ஆகும், கூட்டம் கூடிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பாலிடிக்ஸ் வந்துட்டு வெளியில் போகிற போது அதை வந்து ஒரு படையை மாதிரி வச்சுக்கணும், நம்மளே தொண்டர்படையை உருவாக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் திங்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். ஆக்சுவலி இதை தவிர பை இன்டென்ஷன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு என்னோட இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்குங்க, இவர் வந்துங்க ஹீஸ் அ பர்ஃபார்மர் நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் பர்ஃபார்மர், பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பை பர்ஃபார்மன்ஸ் ஹி கேன் பி அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆல்சோ இன் ஃபியூச்சர். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு பர்ஃபார்மர். உண்மையாலும் பாருங்கள், ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவே இல்லை, படத்தில் நடிச்சிருக்கார், நல்லா பாடுவார், மியூசிக் பற்றி தெரியும், இவருக்கு டான்ஸ் ஆட தெரியும். ஆனால் பாலிடிக்ஸ் இல்லை, பாலிடிக்ஸில் என்ன பண்ண போகிறான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரி டீமை கிரியேட் பண்ணிடுவார். இப்போ எம்ஜிஆர் இருக்கார், நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹீஸ் அ பர்ஃபார்மர். ஆனால் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை கூட வச்சுக்கிட்டார். அதன் மாதிரி இவரே அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிக்கிறார். விஜய் இப்போ எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் கூட வச்சிருக்காரா சார்? இல்லை, இப்போ இருக்கிற டீம் பற்றி நமக்கு என்ன கவலைங்க. நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆள்ற போது பாருங்கள், கவர்மெண்ட் ஆள்ற பொழுது இப்போ இருக்கிற டீமுங்க ஜஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சார்? அதாவது இவங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு. ஆமா, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சியை பிடிச்சாரு. இந்த செல்போன் வச்சிருந்தீங்களா? எம்ஜிஆர் ஒரு பாஸ்ட் இருக்குல்ல சார், எதுக்கு தேவையான நமக்கு பாஸ்ட்டுங்க? என்டி ராமருக்கு பாஸ்ட் இருந்துச்சா? என்டி ராமருக்கு பாஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்டி ராமர் எத்தனை வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணி போட்டு சிஎம் ஆனாரு சொல்லுங்க. அப்போ என்ன வந்து நம்ம வீட்டில் அவங்க அப்பா வந்து சிஎம்மா இருக்கணும், அந்த சிஎம் வீட்டு ஒரு பையன் வளரணும். பொலிட்டிக்கலா பேசணும். இது என்ன ஒரு ஜெர்னலிஸ்ட் டிவில இருந்து பொலிட்டிஷியன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆனா இல்ல, ஒரு அஸ்ட்ராலஜர் எடுத்துட்டு இல்ல, அதனால நான் கேக்குறேன், ஜாதக ரீதியா எம்ஜிஆரை மிஞ்சிய ஒரு ஃபேம் வந்து. ஆமா, நான் சொல்றேன் சார், 50% ஓட்டு வாங்கி காட்டுறாரு இல்லைன்னு பாருங்க, ஏபோ 50% ஓட்டை வாங்கி காட்டுறாரு இல்லைன்னு பாருங்க நெக்ஸ்ட் இயர்ல. பாருங்களேன், நீங்க பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இல்ல சரி, நான் சொல்றேங்களா டில் டேட் இது வரைக்கும் அது சாத்தியமான இல்ல, அது சாத்தியமான எனக்கு தெரியல. இல்ல அஸ்ட்ராலஜி நீங்க சொல்றது வந்து ஆஃப்டர் டிசம்பர் சொல்றீங்களா? இல்ல, டிசம்பர் 2nd வீக்குக்கு பிறகு, பிஃபோர் ஜனவரி 31 இவர் ஒரு மகத்தான வெற்றி அடைஞ்சிருவார். நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, அல்லது உங்களுடைய உள்மனதை அக்செப்ட் பண்ணிக்கும். அது எப்படி சொல்லுங்க கேளுங்க. இப்போ நான் இந்த ஹிட்லர் விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். ஜோதி ரீதியா இந்த புகழ் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அடுத்து 3ஆம் வீடு. இந்த லாபஸ்தானத்தை சுக்கரன் ஆட்சிங்க, சுக்கர திசை ஆல்ரெடி 9 இயர்ஸ் போயிட்டுருக்கு, இன்னும் 11 இயர்ஸ் பாக்கி இருக்குது. 2036 தான் அவருக்கு வந்து சுக்கர திசை முடிய போகுது. அப்போ 2026 எலெக்ஷன் ஸ்டில் 10 இயர்ஸுங்க. இந்த புகழ், இந்த பெருமை எந்த ஃபீல்டில் இருக்கிறாரோ அந்த ஃபீல்டில் நம்பர் 1 வர்றது. அந்த ஃபீல்டுங்கிறது நாளைக்கு டாக்டர் ஆயிடுவான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த சனியும் சுக்கரனும் மிக்ஸ் ஆகிற இடம் பொதுஜனம். இந்த பொதுஜனம் மீட் ஆகிற இடம் சினிமா ஃபீல்டுங்க, அடுத்து பொலிட்டிக்கல் ஃபீல்டு. இந்த ரெண்டும் எளிதாக பொதுஜனம் மீட்டப் ஆகிற இடம். அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ளார இவர் வர பொழுதுங்க, அதுக்கு ஏற்ற ஆட்கள் அமைச்சுக்குவாங்க. இவருக்கு எந்த மாதிரி பிஏ வேணும், எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேணும், யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர், யார் ரெவன்யூ மினிஸ்டர், யார் ஜென்ரல் செக்ரட்டரி, இன்னும் யாராச்சும் மாற்றணுமா போடணுமா, இது எல்லாமே டிசம்பர் 15 உங்களுக்கு ஜனவரி 31 வரை ஒரு வைண்ட் அப் மாறி அமைஞ்சிடும். சரி, ஓகே சார். இப்போ இருக்காங்களே 2ஆம் கட்ட தலைவர்களா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்காரு, அடுத்து வந்து தேர்தல் பிரிவு மேலாண்மைக்கு ஒரு பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஒருத்தர், இவங்கெல்லாம் இருக்காங்களா, துணை பொதுச் செயலாளர்லாம் இருக்காங்களா. ஸோ இவங்க இப்போ இருக்கக்கூடிய ஜாதகப்படி விஜய்க்கு வந்து என்ன மாதிரி இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு தலைவர் இருக்காருன்னா அவங்க ஜாதகம் மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பும் வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு கணிக்கிறது வந்து முக்கிய ரோல் பிளே பண்ணும். நீங்க சொல்லுங்க. இவர் வந்து சந்திரமங்கல யோகம் சார், குருமங்கல யோகம். அதாவது வெறும் ஜென்ரல் ஐடியா சொல்லலை. கடக லக்னம்ங்க. இப்போ சுக்கிர திசையில் அவருக்கு வந்து ராகு பத்தி, இனிமேல் குரு பத்திங்க. இந்த ஜாதக யோகங்கிறதுங்க ஒரு 25 கோடியிலேருந்து 50 கோடியில் ஒரு ஆளுங்க. 25 கோடியிலேருந்து 50 கோடியில் ஒரு ஆள். எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பெய்டு பர்சனாலிட்டி, இந்தியாவில் இருக்கிற எல்லா சினி ஆக்ட்ரஸை விட கூட இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு மனிதர். த்ரூ அவுட் த வேர்ல்டில் சினிமா பார்க்குற எல்லாத்தையும் அவர் ரீச் ஆகிருக்கார். இதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டோடைய வேல்யூ அவுட் ஆஃப் அ மேன், அவுட் ஆஃப் 25 crore இவர்.
25 கோடியில் ஒரு மனிதராக வாழக்கூடிய யோகம் உள்ளவங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க யார் தெரியுங்களாங்க, ஒரு 2% 3% அவர் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமுள்ள ஆளாக இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ ஆதவரச்சனா இருக்கார், அல்லது புசி ஆனந்த் இருக்கார், நீங்கள் சொன்ன மாதிரி அருண்ராஜ் சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் அவங்கவுங்க தலைவிதிக்கு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவாங்க. ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், ஒரு கெட்டவனோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு ஆளோ தவறு செய்கிற ஒரு ஆளோ அவர் ஜீரணிச்சுக்க மாட்டார். அவர் ஜாதக பிரகாரம் 4 சுக்கன் லாபஸ்தானத்திற்கு ஒரு ஆள் எப்படி இருப்பார்னாங்க, ஒரு தரம் பார்க்குற ஒரு ஆள் தான். இதில் டைம் அதிகமாக தேவைப்படலாம், இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ தான் உள்ளே இறங்கியிருக்காரு. உள்ளே இறங்கினவரே சின்ன பேட் டைம், நான் தேதி சொல்ல விரும்பலை, இது ஒரு சின்ன பேட் டைம். இந்த பேட் டைம் இவருக்கு நவம்பரோட முடிஞ்சிருது. ஸோ டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடரை நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து சேர்ந்துக்கலாம். நிறைய டைம் அந்த டைமுக்கு ஒரு டைம் மென்ஷன் பண்ணி அந்த டைமுக்கு அப்புறம் அவர் பெஸ்ட் தலைவராக பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கான், தொடர்ந்து டக் அடிச்சிட்டே இருப்பான், நல்ல நேரம் வந்து அடிச்சு சாச்சாதுன்னு சாத்தறான். ஒரு பேட் லக் இல்லைங்க. இப்போ நான் கிரிக்கெட்டருங்க இருங்குதுங்க, கிரிக்கெட்டர் 2 ஒன்று தான். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்ட்டிஸில் வெளியே வரீங்க, வெளியே வந்து ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறீங்க, இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது. இதுக்கு யார் காரணம்னு, இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்மளுக்கு ஒரு நீதி பரிமாண தேவைங்களுக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டஃப் டைமில் இருப்பார். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற போதுங்க சந்தோஷமாக கிளம்பி போயிருப்பார். திரும்பி வந்து 15 நாள் முடங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேட் டைம் இருக்கா? இது இன்னொரு சந்தேகம் சார். இந்த 15 நாள் முடங்கி இருக்காருன்னு சொல்கிறீங்களா? இப்போது தேர்தல் பிரதி மேலாண்மை பொதுச் செயலர் அதாவது இங்கே ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 16ஆவது நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பேச முடியாது, ஏன்னா அதெல்லாம் எங்கள் குடும்பம், அதனால வந்து இந்த 16ஆவது நாள் காரியம் முடிய வரைக்கும் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்கிறாரு. ஸோ விஜய் அவருடைய மௌனத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரி பார்த்துருக்காரா? கண்டிப்பாக. அதாவது ஆன்மீகரை விட இஸ் a கிரேட் சைக்காலஜிக்கல் மேனுங்க. நல்லதை புரிந்து கொள்றாரு, எல்லா மதத்தையும் மதிப்பார். உதாரணத்துக்கு அவர் சொல்கிறதே பாருங்க, ஜாதி மதம் மொழி தாண்டின ஒரு அரசாங்கம், லா அண்ட் ஆர்டர், பெண்களுக்கு சேஃப்டி, இதான் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் இது ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல். ஆமாம், இப்போ ஒரு மரணம் நடந்துருச்சு, அதெல்லாம் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டுங்க, அங்கே போய் ஒரு மாலை போட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் பிரியாணி சர்ட் போட்டு கடந்து போயிடலாங்கிறீங்களா? அப்படி அது நான் சொல்லல சார். அதுக்கு பதிலாக இல்லை அதுக்கு கம்பெனி உட்காந்துக்கிட்டு இல்லை அதுக்கு பதிலாக இல்லை சார். அதுக்கு பதிலாக வந்து எல்லா கட்சிகளும் வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த ஒரு துக்கம் அனுசரிக்க விதமாக வந்து ஒரு கொடியை வந்து அரக்கம்பத்தில் நீங்கள் பறக்க வரலாம். அப்படி இல்லை என்றால் உங்கள் கட்சி நீங்கள் இப்போ பப்ளிக்கு வர ஆசைப்படலினா உங்கள் பொது கட்சி அலுவலகம் இருக்குல்ல, அங்கே வந்து மறைந்தவருடைய புகைப்படத்தை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நீங்கள் அது வந்து இது நீங்கள் இதெல்லாம் தாண்டி மற்ற அரசியல் மாதிரி தான் நாங்கள் பண்ணணுமா, இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு கடந்து போயிடலாமான்னு கேட்கறத தாண்டி விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா ஒரு பொலிட்டீஷியனா அவருக்கு ஒரு மைல்ஸ்டோன். அதை தாண்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு ஆறுதல். ஓகே, அவர் இங்கே வர முடியலனாலும் நம்மளுக்காக வந்து அங்கே துக்கம் அனுசரிக்கிறான்ற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. அவர் வந்து நடுவில் வந்து ஆயுத பூஜை, அதற்கு வந்து அந்த அவர் பயன்படுத்தின அந்த வாகனங்களுக்கு வந்து மாலை போட்டு பூஜை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ விஜய் வந்து ஸ்பிரிச்சுவலாக நினைக்கிறாரு, இல்லை வந்து ஜோதிடத்தை நம்புறாருன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் எங்கேயோ வந்தேன்னா வண்டிக்கு யாரோ பூஜை போடுறாங்க, நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன், இது எப்படி சார் டெல்லியில் வண்டி இருக்கு, அங்கே ஒருத்தர் பூஜை போடுறாரு. எப்படி சார் நம்ம மாதிரி இல்லை, என் வீட்டில் ஒரு டெத் விழுந்திருக்கு, என் வண்டி அங்கே நிற்கல, அங்கே யாரும் என் வண்டிக்கு பூஜை போட்டாங்க, அதை தான் சொல்கிறேன். அதை வந்து யாரோ ஒருத்தர் போட்டுறாங்க, அதுக்கு விளக்க சொல்கிறக்கு ஒரு வெளியில் வரதில்லை. ஒரு பாயிண்ட்டு விஜய் சார் வந்து இந்த ப்ரெஸ் மீட் பண்ணுறதை பற்றி நான் பேசுகிறவங்க சொன்னேன், அடுத்த பாயிண்ட் அது பேசுவோம். அப்போது அது வந்து டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் டெரிவேஷன் கொடுக்கணுங்கிற இடத்துக்குலாம் அவர் வர்றதில்லை. ஒன்று. அடுத்து நீங்களாம் சொல்கிற மாதிரிங்க அழகாக அப்படியே காரில் வர வரைக்கும் சிரிச்சுட்டே வந்துட்டு அப்படியே சோகமாக வச்சுட்டுங்க, தேம்பி அழுதுட்டுங்க, மாலையெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் சோகம் வச்சுட்டு மறுபடியும் கார் ஏட்டு சினிமாவில் காட்டுற அரசியல்வாதியாட்ட நம்ம ஏன் இருக்கணும்? அதெல்லாம் கடந்த ஒரு அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் ஏன் அப்படி இருக்கணும்? இந்த நடிப்பு எதுக்குங்க? அதுக்கு பதிலாக நான் உண்மையாலுமே நான் துக்கமாக இருக்கேன். ஒரு 15-16 நாள் நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதுலேருந்து வெளியே வர வரைக்கும் என்னை விட்டுருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. எலெக்ஷன் ஒன்றும் அடுத்த வாரம் வந்துட போகிறதில்ல. இந்த மாதிரியான அரசியல் தலைவரும் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் அவர் அவங்களோட அந்த ஷேர் பண்ணிக்கிறாரு? ஏன் அந்த ஃபேமிலிக்கெல்லாம் அவங்க கூப்பிட்டு பேசிட்டாரு, அந்த ஃபேமிலிக்கு பேசிட்டாரு. அதனால என்ன சார், எத்தனை நாள் கழிச்சு பேசுகிறாங்க விட நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த ஃபேமிலிக்கு அடுத்த நொடியே கிளம்பி போயிட்டோம் சார். நம்ம எல்லாரும் 300 பேர் போய் ஒவ்வொரு வீட்டுக்கு நின்றுட்டோம், எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி ஆர்டர் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தத்தில் ஒரு பையன், அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு ஒரு 2000 பேர் இருக்காங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அவன் மட்டும் தனியாக நின்றுருக்கான், கேட்பாரே இல்லாமல் அனாதரவாக ரோட்டில் நிற்கிறான், ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இது பெஸ்ட்டாக 10 நாள் கழிச்சு ஒரு பெரிய மனுஷன் அவரை போய் பார்த்து உன் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக மனசு விடாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட்டா? சொல்லுங்கள். இப்போ அடுத்த நாளே போய் உட்காந்துட்டு கதறி டான்ஸ்லாம் அடி பாட்டு பாடி இல்லை தேவையில்லையே. அதுவும் படம் சொல்லுவாங்க. இப்போ வந்து யாரோ ஒரு மந்திரி அழுகிறார் பாவம். ஏங்க நான் யாரோ ஒரு மந்திரி நான் அழுதேன்,
ஆனால் சார் விஜய் சார் அழுகவே பார்த்தீங்களா அப்படின்னு கூட கேட்கலாமே நாளைக்கு. ஒரு பேச்சுக்கு அப்போ விஜய் வந்து பார்த்தாரு, அழுகாமல் போயிட்டாருன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிரும். அல்லது அழுதாருன்னா இவர் கிளிசன் போட்டு வந்து அழுகிறன்னு சொல்ல போகிறாங்க. சரி சார், இந்த ப்ரெஸ் மீட் பற்றி சொன்னீங்களே, சரி அது ஜாதகத்தில் இருக்கா? இல்லை அதே தான் ஜாதகத்தில் இருக்குது. எப்படின்னா ப்ரெஸ் மீட் பண்ணுறது ஜாதகத்தில் இருக்கு. ஆமாம், எப்படி தாங்களா சார், 2ஆம் வீடு நம்முடைய முகம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடுனா நம்ம முகம் பேச்சுற தன்மை. இவருடைய 2க்குரிய சூரியன் வந்துங்க 12 மறைஞ்சு குருவால் பார்க்கப்படுறான். ஆதித்ய குரு யோகம் அப்படின்னா அரசாங்கத்திலேயோ தன் துறையிலையோ நம்பர் 1 வருவார்னு அதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாங்க, ஒரு மணி நேரம் பேசுகிற விஷயத்த அவரால் 5 நிமிஷத்தில் பேச முடியும். நிறைய பிரச்சாரத்தில் அதை வச்சு அதை பேஸ் பண்ணி பேசிட்டு எதுக்கு 1 மணி நேரம் பேசணும் எதிர்பார்க்குறீங்க? வளமுறிஜானா எதுக்கு பேசணும்? இல்லை எதுக்கு பேசணும்? சொல்ல வர கண்டென்ட்டை 3 நிமிஷம் சொன்ன என்ன? எங்களையே அடுத்தவங்கள கம்பேர் பண்ணுறீங்க. நீங்களாம் பெருசாக உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்க? மதர் தெரசா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? விவேகானந்தர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? விஜய் வந்து வாழ வச்சிருக்காரு. இல்லை ஒரு பேச்சு கேட்குறேன், இங்கே இருக்கிற மந்திரிகள் யாராச்சும் ஒருத்தர் கக்கன் மாதிரி இருக்காங்களா? இவர் வந்துங்க சகஜமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு ஆள் இல்லை. அது தேவையும் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் மாதிரி. ஏன் பிரைம் மினிஸ்டரோட கம்பேர் பண்ண வேண்டாம். இவரை பொறுத்த வரைக்கும் எ ட்ரூத்ஃபுல் மேன் டு த சொசைட்டி. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்குற ஆட்கள் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்குறவங்க இருக்காங்க. அதனால சொசைட்டிக்கு என்ன லாபம் வந்துருச்சு? ஆனால் இவர் லஞ்சம் இல்லாத தவறில்லாத கவர்மெண்ட் கொடுப்பங்கிறார். கொடுத்துட்டாருன்னா கதை என்னாகும்? கொடுத்துட்டான்னா உங்களுக்கு வேலை என்ன? எனக்கு ஒரு 13 ஏக்கரா இருக்குது திருப்பூர் பக்கத்தில். ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபா கேட்குறேன் பட்டா மாற்றி கொடுக்குறக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாற்றாம உட்காந்துருக்கேன். பட் நான் கேட்குறேன் சார், ஓகே கரப்ஷன் இருக்கு, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. விஜய் வந்துட்டாருன்னா இந்த 4 லட்ச ரூபாய் கேட்க மாட்டாங்க, எல்லாருமே நியாயமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்களா? இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. அந்த மாதிரி இவர் சரியா இருக்கும் பட்சத்துல ஒரு பியூட்டிஃபுல் கவர்மெண்ட்டை இவரால் தர முடியும். அப்போ யார் எங்க தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குற வேலையை இவர் ஜாதக பிரகாரம் 5ஆம் வீட்டில் ராகு உச்சம். இவர் தட்டி கேட்குற ஒரு ஆள். 2ஆம் வீட்டில் ராகு பார்க்குறான், கேதுவும் பார்க்குறான். ஸோ இவருடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னாங்க, ஒரு சுதந்திரமான கவர்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே டைமில் அந்த சுதந்திரங்கிறது திருடுறதல்ல, லஞ்சம் வாங்குறதில்ல. ஏன்டா வாங்கினா ஏன்டா கொடுத்தின்னு கேட்கக்கூடாது. கொடுக்கறது தான் தப்பா, வாங்குறது தப்பானாலும் பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக லஞ்சங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சட்டத்தை நிலைநாட்ட முடியும் நம்பிக்கை கண்டிப்பாக அந்த ஜாதக பிறகு இருக்கு. அப்போ வந்துடுவார். அது மாதிரி வரட்டுமே. விஜய் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிஷியன் ஃபாலோ பண்ணுற எந்த ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டார். ஒரு இன்டெலெக்சுவலாக வந்து அவர் தனியாக ஒரு விஷயத்தை உருவாக்கி சிஎம் ஆகி இங்கே கரப்ஷன் வந்து ஒரு பொறுப்பேற்ற உடனே நாங்கள் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணணும். அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அந்தந்த காலகட்டத்தை மாதிரி. இப்போ பெரியார் ஒரு ஃபேன் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பார், பழைய டம்மி ஃபேன். அதுதான் இங்கே வச்சிருக்கீங்களா நீங்கள்? நம்மள பெரியார் ஃபாலோவர். ஆனா வந்து கொள்கை தலைவரா வந்து இங்க அண்ணா, அது எதுக்கு எம்ஜிஆர் போட்டோ, அது இருக்கட்டுமே. அவங்களுடைய ஃபாலோ அப். இன்னைக்கு அண்ணா இருந்தா என்ன பண்ணுவாரோ அதை நாங்க செய்யறோம். இன்னைக்கு பெரியார் இருந்தா என்ன மாதிரி போய் பிஹேவ் பண்ணுவாரோ அதை நாங்க பண்றோம். அன்றைய பெரியார் அதை செய்துட்டு போனார். அப்படி வழித்தொடராக இன்றைய நாங்கள் இதை செய்யறோம். ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. கேட்கறதுக்கான சகல அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன். ஆக்சுவலி எதையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பணத்தோடு வாழ்ந்து நிறைய மரியாதையோடு வாழ்ந்திருக்காரு. இங்கே வந்து திருடிட்டு போக வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது? எந்த இடத்துலையுமே அவர் பொருளை எடுக்க வேண்டிய அவசியத்திலே அவர் இல்லை. அடுத்து நான் ஜாதக பிறந்து திரும்ப சொல்கிறேன், அவர் அடுத்தவன் பணத்தை தொட மாட்டார். இப்போ அவர் கூட வந்து தொட்டா என்ன பண்ணுறா தடுப்போம். ஸோ இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. நேர்மையான முறையில் தான் வந்து இப்போ தாவேகா உள்கட்சி விவகாரத்துலேருந்து எல்லாமே வந்து விஜய் வந்து நேரடியாக தலையிட்டு அவருடைய பார்வைக்கு போய் ஒரு விஷயத்தையே மன்னிக்க மாட்டார். போகாமல் இருக்குன்னா போகும். ரொம்ப நாளைக்கு தப்பு பண்ண முடியாது. ஒருத்தன் ஏமாத்தான், அவர் கூட ஒருத்தன் ஏமாத்தலாம். அவர் தெரியாமலே ஏமாத்திட்டு சமூகம் அதை ரீச் ஆயிடும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. Taste the Daily.